டடா! இந்த விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வழக்கம் போல தான் அந்த படத்துக்குன்னு போனாவே அறக்க பறக்க கிளம்புனா தான் நமக்கு அந்த படமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் போல். அப்படி அறக்க பறக்க போய் டைட்டில் கார்டு பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது டைட்டில் கார்டு போட்டுட்டாங்க. ஆமாம், நம்மளோட தளபதியோட லாஸ்ட் மூவி ஜனநாயகன் மூவிக்கு தான் போயிருந்தோம். நிறைய ரீல்ஸ் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் தேட்டரில் படம் பார்க்க வந்தவங்கலாம் முன்னாடி போய் டான்ஸ் ஆடினதை. பட் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இருந்த முக்காவாசி பேரும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் காலும் நிக்கல. ஸோ நானும் ஒரு டான்ஸை போட்டுட்டேன். அதுலயும் ஹைலைட்டு, அவ்வளோ நேரம் இருட்டில் ஆடிட்டு இருந்தோம். கரெக்டா பாட்டு முடியும் போது தேட்டர்ல லைட் ஆன் பண்ணிட்டாங்க. அதை எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனா எங்களுக்கு படத்துல பேசுற வாய்ஸே கம்மியா தான் கேட்டுச்சு. அதை தாண்டி விசிலு, சவுண்டு, டான்ஸ் இது எல்லாம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆக மொத்தத்துல யாருமே அவங்க சீட்ல உட்காரல. அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வினோத் சார் இயக்கத்துல படமும் சூப்பரா இருந்துச்சு. படம் முடிஞ்சதும் அவர் நடிச்ச எல்லா படத்துல இருந்தும் ஒவ்வொரு சீன்ஸை எடுத்து அதுக்கு ஒரு சாங் போட்டு எடிட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது லைட்டாக எமோஷ்னலாக இருந்துச்சு. திரும்ப இவரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் எமோஷ்னல் ஆகி தேட்டர்லேயே அழுந்துட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இது செம்ம மெமரபிளான டே. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தளபதியோட லாஸ்ட் மூவில இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.